ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண பூவில் ஆரம்பித்த இந்த ஃபினான்ஷியல் பபுள் இன்னைக்கு ஏஐ பபுளில் வந்து நிற்கிது. நம்ம உலக மக்கள் எப்படியெல்லாம் டிசைனாக போண்டி ஆனாங்கன்னு ஃபுல் ஃபினான்ஷியல் பபுள் ஹிஸ்ட்ரியை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பூ. இந்த டியூலிப் பூக்கள் டர்க்கிலேருந்து வந்த ஒரு எக்ஸாட்டிக்கான பூ வகை. இது எக்ஸாட்டிக்னாலேயே வெல்தி மக்கள் மத்தியில் இது ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்தது. அந்த பூக்கள் மேலே வைரஸ் அட்டாக் ஏதோ ஆகி அதுக்கு மேலே ரேர் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அந்த ரேர் பேட்டர்ன்ஸே ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறிச்சு. இவ்வளோ பாப்புலராக மாறின அந்த டியூலிப் பூ 1637 ஒரு பல்ப், அதாவது அந்த பூவோட விதை 15 கிராஃப்ட்ஸ்மேனோட சேலரி, வருஷ சேலரிக்கு சமம்னு சொல்கிறாங்க. அந்த பூவோட விதைய பல்புன்னு தான் சொல்கிறாங்க. அந்த பல்பை ஃபிசிக்கலாக கூட மக்கள் வாங்க மாட்டாங்க, மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும். அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்ச பல்புக்கு 10 ஓனர் கைமாறுவாங்களாம் ஒரே நாளில். இப்படி இந்த மேனியா பீக்கில் போயிட்டு இருக்கும்போது Feb 3, 1637 அன்னைக்கு ஒரு ரொட்டீன் ஆக்ஷனில் யாராவது வந்து இந்த பல்பை வாங்குவாங்கன்னு பார்த்தான்னா யாருமே வரலையாம். ஒரு சில வாரங்களில் இந்த பூவோட இந்த பல்போட விலை 90% கிராஷ் ஆகி இதை வாங்கின ஹை ப்ரைஸில் வாங்கின எல்லாரும் போண்டி ஆனாங்க. இந்த டச் மக்கள் கிரியேட் பண்ண டியூலிப் மேனியா தான் ஹியூமன்ஸ் டாக்குமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் பபுள். டச் மக்கள் கிட்டேயாவது பூ இருந்தது, அதை வச்சு ஒரு பபுள் கிரியேட் பண்ணாங்க. ஆனால் இந்த பிரெஞ்சு மக்கள் கிட்ட எதுவுமே இல்லாத ஒரு இமேஜினரி அசெட் வச்சு ஒரு ஃபினான்ஷியல் பபுள் கிரியேட் பண்ணாங்க. 1700 பிரான்ஸ்ல வார் நடக்கும்போது ஜான் லான்ட்டு ஒரு எக்கானமிஸ்ட் என்கிட்ட ஒரு பிரில்லியன்ட் ஐடியா இருக்குன்னு மிசிசிப்பி கம்பெனி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஐடியா என்னன்னா, அமெரிக்கால லூசியானான்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, அங்க கோல்டு நிறைய இருக்கு, நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு மிசிசிப்பி கம்பெனி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எல்லாரையும் இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரு. இந்த கம்பெனியோட ஷேர்ஸோட ப்ரைஸ் 500லேருந்து 18,000 வரைய போயிருக்கு. நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. இந்த ஷேர்ஸோட பீக் ப்ரைஸில் இந்த கம்பெனியோட வர்த் ஃப்ரான்ஸோட 80% ஜிடிபியாக இருந்திருக்கு. இந்த மிசிசிப்பி கம்பெனி கோல்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, எதுவும் பண்ணல. பபுள் பர்ஸ்ட் ஆகும்போது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 97% கிராஷ் ஆச்சு. ஜான் லா கிட்ட ரியல் மணி எல்லா மக்களும் கேட்க ஆரம்பித்த உடனே அவர் பொண்ணு வேஷம் போட்டு நாட்டை விட்டே ஓடிட்டாரு. நம்ம பிரெஞ்சு மக்கள் பண்ணிட்டா பிரிட்டன் நான் சும்மாவா அப்படின்னு அதே சமயத்தில் இவங்க ஒரு பபுளை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த பிரிட்டனில் சவுத் சீன்னு ஒரு கம்பெனி எங்களுக்கு சவுத் அமெரிக்காவில் ட்ரேட் மொனாப்பொலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் மார்க்கெட் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, ஸ்பெயினுக்கும் பிரிட்டனுக்கும் வாரு. ஸோ ட்ரேடே நடக்கலை. அப்புறம் எப்படி சம்பாதிப்பாங்கன்னு யோசிங்க. ஆனால் மார்க்கெட் பண்ணியே 100 ரூபா அந்த ஷேரை 1000 ரூபா வரையும் ஏற்றி விட்டாங்க. இதில் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ண வச்சு இந்த ஷேரை ஒரு பபுள் ஆக்குனாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ஐசக் நியூட்டனு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி காசை கோல் விட்டுருக்காரு. அவர் டிஸ்கவர் பண்ண கிராவிட்டி மாதிரியே ஷேர்ஸ் பொத்துன்னு விழுந்தது, 90% கிராஷ். ஓகே, இப்போ இதுவரையே பார்த்தது ஒரு இமேஜினரி பபுள் ஆர் சில்லி பபுள்னு கூட சொல்லலாம். பட் இப்போ பார்க்க போகிறது ஒரு ரியல் வேல்யூபிள் ஐடியாவை எப்படி மக்கள் பபுள் ஆக்குனாங்கன்னு பார்க்கலாம். 1840s இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கிறதுனால எல்லாரும் ரயில்வே ட்ராக்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ எக்கனாமியே பூம் ஆயிட்டு இருக்கும். ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண இந்த ரயில்வே ட்ராக்ஸ் ரொம்ப உதவியா இருந்தது. ஸோ இந்த ரயில்வே ட்ராக்ஸை போட ஆரம்பிச்ச உடனே முதல்ல ட்ராக்ஸ் போட்டவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிட்டு இருந்தது. அஷோ, ஒருத்தன் ப்ராஃபிட் பண்றான், நம்மளும் பண்ணணும்ட்டு எல்லாரும் ரயில்வே ட்ராக் போட ஆரம்பிச்ச உடனே பார்லிமெண்ட்ல 272 கம்பெனிஸ் ரயில்வே ட்ராக் போட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரயில்வே ட்ராக் மேனியா எந்த அளவுக்கு போச்சுன்னா, எல்லாரும் மேப்ல கிரையான் வச்சு கிறுக்கின மாதிரி இஷ்டத்துக்கு பிளானை போட்டு கொடுத்தாங்களாம். காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிட்டதுனால இந்த கம்பெனிஸ்னால ப்ராஃபிட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட் ரேட் வேற ஏற்றிருக்காங்க. ஸோ கடைசியா இந்த பபுள் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பபுள் பர்ஸ்ட் ஆன உடனே half of தி ரயில்வே லைன்ஸ் போடவே இல்லை. இந்த பபுள்லையும் யூகேக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு பெரிய ரயில்வே நெட்வொர்க் கிடைச்சது. எல்லா கம்பெனிஸையும் ரயில்வே நெட்வொர்க் போட்டதுனால இவங்களால பெரிய ரயில்வே நெட்வொர்க்கை டெவலப் பண்ண முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பபுள் தான் பாஸுக்கெல்லாம் பாஸ். அமெரிக்காவில் 1920s ராரிங் 20s தான் சொல்லுவாங்க.
மக்களுக்கு எல்லாம் ஸ்டாக் எப்பயுமே மேலே தான் போகும்னு ஒரு நம்பிக்கை. இந்த அமெரிக்கன் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க 10% கேஷ் குடுத்தா போதும். 90% நான் லோன் தரேன். போய் ஸ்டாக் வாங்கு. இந்த மாரி பாரோட் மனில இஷ்டத்துக்கு ஸ்டாக்க வாங்கி குவிச்சதுனால, எல்லா ஸ்டாக்கோட பிரைஸும் பீக்ல இருந்தது. அப்புறம் வந்தது அக்டோபர் 29, 1929 அவங்க மார்க்கெட் கொலாப்ஸ் ஆன நாளு. அவங்களோட இண்டெக்ஸ் டவ் ஜான்ஸ் 2 டேஸ்ல 25% கீழ விழுந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் 2 நாள்ல 25% குறைஞ்சா என்ன ஆகும்னு. நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாரோட் மனில தான் வாங்கியிருக்காங்க. காசை திருப்பி கேட்க ஆரம்பிச்ச உடனே இந்த ஸ்டாக்ஸை திருப்பி செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்ல மார்க்கெட்டே கொலாப்ஸ் ஆச்சு, எக்கனாமியே கொலாப்ஸ் ஆச்சு. அப்போல்லாம் அந்த காலத்துல பேங்க்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு திறக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5000 பேங்க்ஸ் கொலாப்ஸ் ஆச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட் 25% கிட்ட தொட்டுச்சு. அன்னைக்கு விழுந்த ஸ்டாக் பல வருஷங்களா ரெக்கவரே ஆகல. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பபிள் அமெரிக்கா, யூரோப். இப்போ ஏசியாவுக்கு வருவோம். 1980ஸ்ல ஜப்பானை மாதிரி யாருமே வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அவங்க இன்ஃபேக்ட் அமெரிக்காவெல்லாம் பீட் பண்ணிட்டு மேலே போயிடுவாங்கன்னு நினைச்ச நேரம் அது. இந்த ஜப்பானோட டூ மச் வெல்த் growth அவங்க ஸ்டாக் பிரைஸ், ரியல் எஸ்டேட் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அது ஒரு பபுளா ஃபார்ம் ஆச்சு. அவங்க இஷ்டத்துக்கு ரியல் எஸ்டேட் அசெட்ஸை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த பபுளோட பீக்ல டோக்கியோவோட ஒரு இம்பீரியல் பேலஸ்னு ஒரு பேலஸ், அதோட வர்த் இஸ் ஈக்குவல் டு கலிஃபோர்னியாவோட டோட்டல் லேண்ட் ஒர்த் ஆர் அதுக்கும் மேல. நீங்களே யோசிங்க, ஒரு பில்டிங் இஸ் ஈக்குவல் டு கலிஃபோர்னியாஸ் டோட்டல் லேண்ட் ஒர்த் அப்படின்னா பிரைசஸ் எவ்வளோ இன்ஃப்ளேட்டடா இருக்கும்னு. எரியறத்தில எண்ணெயை ஊத்துற மாதிரி இந்த இன்ஃப்ளேட்டட் அசெட்ஸை கொலாட்ரலா வச்சு இதுக்கும் லோனை கொடுத்து இந்த லோன் எடுத்து மக்கள் எல்லாம் ஸ்டாக்ஸ் வாங்கினாங்க. இந்த பபுளோட எண்ட் ரிசல்ட்டா 1989ல ஸ்டாக்ஸ் விலை டும், ரியல் எஸ்டேட் அசெட்ஸ் டும், எக்கனாமியை கிராஷ். அன்னைக்கு விழுந்தவங்க தான் 30 வருஷம் அவங்க எழுச்சிக்கவே இல்லை. அதனால தான் ஜப்பானை லாஸ்ட் டெக்கேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது நியூ ஏஜ்ல வந்த நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பபிள். 1995 to 2000ல இந்த இன்டர்நெட் தான் புது கோல்டு. நீங்க உங்க கம்பெனிக்கு பின்னாடி .com அப்படின்னு போட்டீங்கன்னா இன்வெஸ்டர் வந்து கோடி கோடியா கொட்டுவாங்க. இந்த கோடி கோடியா கொட்டின காசெல்லாம் வச்சு pets.com அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. ஆனா ரெவன்யூ ஒண்ணுமே இருக்காது. ஒரு கட்டத்துல எல்லாரும் ரியலைஸ் பண்ணிட்டாங்க, .comனு பேர் வச்சதுனாலே இந்த கம்பெனி சம்பாதிக்க போறது இல்லைன்ட்டு. ஸோ பபுள் எண்ட் ஆயிடுச்சு. மார்ச் 2000ல நாஸ்டாக்னு சொல்லப்படுற அவங்களோட டெக் இண்டெக்ஸ் கிராஷ் ஆச்சு. அமேசான் ஷேர் 100ல இருந்து $6க்கு வந்துச்சு. பட் பாயிண்ட் டு நோட், அன்னைக்கே அந்த கிராஷ்ல விழுந்த கம்பெனிஸ் தான் இந்த அமேசான், கூகுள், என்விடியாலாம். இப்போ அவங்க தான் மிகப்பெரிய ஜெயன்ஸா இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பபுள் த வேர்ல்ட் பாப்புலர் பபுள் விச் எவ்ரிபடி நோஸ். இந்த பபுளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டோட லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறதுனால பேங்க்ஸ் எல்லாம் கட்ட முடியாதவங்களுக்குலாம் ஈஸியாக லோன் கொடுத்துட்டு நீ ரியல் எஸ்டேட் அசெட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மக்களும் அந்த லோன் எல்லாம் வாங்கி இஷ்டத்துக்கு வீடு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தங்களே 2-3 வீடுன்ட்டு கைமாத்தி இந்த ரியல் எஸ்டேட் அசெட் ப்ரைஸை ரொம்ப அதிகமாக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல இந்த லோன்ஸ் எல்லாம் கட்ட முடியாம மக்கள் டிஃபால்ட் ஆகுறாங்க. இதுக்கு பேரு சப்ரைம் மார்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்ரைம் மார்கேஜை நல்ல மார்கேஜோட சேர்த்து AAA பாண்ட்ஸா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் விற்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் டிஃபால்ட் ஆகுறாங்க. ஒட்டுமொத்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகுது. இதோட ரிசல்ட் என்னன்னா, மக்கள் வேல்யூபிளா நினைச்ச ரியல் எஸ்டேட் அசெட்டோட பிரைஸ் கொலாப்ஸ் ஆகுது. சப்ரைம் மார்கேஜை நல்ல மார்கேஜோட சேர்த்ததுனால பாண்ட்ஸும் கொலாப்ஸ் ஆகுது. இந்த அமெரிக்கன் மார்க்கெட்டோட ரியல் எஸ்டேட் பபுள்னால ரிப்பிள் எஃபெக்டா உலக மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஏஐ இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங். என்விடியா ஸ்டாக் ஸ்கை ராக்கெட்ல போகுது. கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலரை டேட்டா சென்டர், ஏஐ மாடல்ஸ்னு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த பபுள்ஸில் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை நீங்கள் நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரில. அந்த பேட்டர்ன் என்னன்னா, பீப்புள் ஆர் எக்ஸைட்டட் அபவுட் சம் ஐடியாஸ் அண்ட் தே ஆர் வில்லிங் டு பே எனிதிங். இப்போ அந்த ஐடியா ஏஐ. இந்த ஏஐ கம்பெனிஸ் எல்லாம் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணல. பட் பீப்புள் ஆர் டூ எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ஐடியா, ஸோ தே ஆர் வில்லிங் டு பே எனிதிங்.
நோ டவுட் ஏஐ இஸ் ரியல். .com வாஸ் ஆல்சோ ரியல். ஆனால் பபுள் பர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் வின்னர்ஸ் எமர்ஜ் ஆனாங்க. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஏஐ பபுளில் யார் வின்னர்ஸாக எமர்ஜ் ஆகுவாங்கன்னு. இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் எடுத்து நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.